இனியே தூங்குன்ற ஏன்னா எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்க தான். நாங்க நல்லா இருக்கோம்னா எல்லாமே உங்க மாதிரி ரசிகர்கள் போட்ட பிச்சையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. எங்களுக்கு தெய்வமே நீங்க தான். எங்களை எல்லாம் வாழ வைக்கின்ற அத்தனை கலை உறவுகளுக்கும் எனது அன்பு சொந்தங்களுக்கும் ரசிகர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் அந்த நாடகத்துறைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். எப்படி? நான் பார்க்காத வேலை இல்லை. கொத்தனார் வேலை பார்த்து, சென்ட்ரிங் வேலை பார்த்து, கருவாடு வித்து, மீன் வித்து, தக்காளி வித்து, வெங்காயம் வித்து, நான் பார்க்காத வேலை இல்லை. இங்க வந்து பெயிண்ட் அடிச்சு எல்லா வேலையும் பார்த்து அந்த இறைவன் கொடுத்த அனுக்கிரகத்துல இப்ப நாடகத்துல ஒரு 1000 பேர் முன்னால் நின்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அது இறைவன் கொடுத்தது. எல்லாத்துக்குமே நீங்க கொடுத்த அந்த நீங்க போட்ட பிச்சையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் ஆகிக்கொண்டு இப்படிக்கு சூரக்குடி கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்புப்பா தென்னிந்திய திரைப்பட சங்க உறுப்பினர், காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் எஸ் கோட்டை கே நாகேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை வந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுன்னா 60,000, கூடனா 80,000, 1 லட்சம். நீங்க குறைஞ்ச செலவுனா 30,000 40,000 நினைக்கப்படாது. அப்படின்னா பப்புன்னு வெளியே வந்து கொட்டாயிரம் நெருப்பு வச்சிருவாங்க ஆளுக்கு. அப்புறம் இது மாதிரி நல்ல கலைஞர்கள் தேர்வு செய்யணும்னா குறைஞ்ச செலவு 60,000, கூடனா 80,000, 1 லட்சம். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் நிறைந்த கலைஞரை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். நாடகத்துக்கெல்லாம் கொடுக்கலாம். அன்னைக்கெல்லாம் தோரமூச்சி பக்கம் அக்கியம்பட்டின ஊர் 22 லட்சம் லட்சமா ஆடல் பாடல். எத்தனை பாடல்? 20 லேடிஸ். எத்தனை நிகழ்ச்சிக்கு? ஒரு நிகழ்ச்சியா? ஒரு நிகழ்ச்சிக்கவா? ஆடல் பாடலுக்கு 22 லட்சம், 20 லேடிஸ். ஆமா ஆமா. 10 மணிக்கு ஆரம்பிச்சா 1 மணிக்கெல்லாம் சாமான அள்ளிக்கிட்டு போயிட்டேன். நாங்க கொட்டை ஏற கத்துற எங்களுக்கு கொடுத்து அண்ணன் நான் கேட்கிறேன். எந்த ஒரு நாடகம் வந்து அண்ணன் நாகேந்திரத்தை தொடர்பு கொள்ளுங்க, அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கண்டா எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிப்பீங்க. நம்மளே பேசிக்கணும்னா அமைதியா இருந்து எல்லாரும் நாடகத்தை ரசிப்பீங்க. என்ன நம்ம ஏரியா நல்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. நம்ம ஆண் வர்க்கம்லாம் போனாலும் ஒரு ஆளாத்த எந்திரிச்சு போவாங்க. சரி, அப்படி 2 பேர் எந்திரிச்சு போனா என்ன விஷயம்? கட்டிக்கிட்டு இந்த சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனா நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையா வாழ முடியாது. பொன்னாடி வாடாங்களா? இந்த உண்மையிலே அந்த கலை பற்று, அந்த கலை இருந்தால்தான் நம்ம எல்லாம் வாழ முடியும். எல்லார்ட்டையும் இருக்கும். அது மாதிரி இந்த கும்மி பாடு சொல்றக்கா ஐயா 15 வருஷமா வந்துகிட்டு இருக்காரா? 18 வருஷம், 3 வருஷத்தை குறைச்சும் சண்டைக்கு வந்துடுவாங்க. 18 வருஷமா கும்மி கொட்டுக்கு வந்து இங்க வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. எதுக்கு ஒரு பாட்டு முடிஞ்சோம்னா உங்களை கைதட்ட சொல்றமே? எதனால? கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். மனுஷன் படுத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மரம்னு காலு சூவேரிக்கிறோம். இந்த கையை வச்சோம்னா கை மரம்னு இருக்கும். அதுக்கு தான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு அந்த பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி, குறுப்பு சேலை ஜாக்கெட் மட்டும் 800 ரூபா தையக்குள்ளி கொடுத்து தச்சு, பின்னால நிலை 2 கயறு 2 குண்டு, புருஷன் முள்ள அம்பூட்டு வேலி கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து வெயில கடந்து சாவேன். தவுசர்ல 32 ஓட்டை இருக்கும். அவன் போட்டு அவன் நிலைமை அப்படி. இவங்க பார்த்தா ஜாக்கெட் போட்டு தையலுக்கு 2 கயறு பெரிய ஆர்ச்சியா இருக்கும், 2 கயிறு 2 குண்டு கட்டி அந்த 8 நாளைக்கு அந்த பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அப்படி கும்மி கொட்டா பாருங்க. அப்படிதான் கொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டு அப்படி கும்மி கொட்டையில பேசுவாங்க. இங்கே பேசுறதா? நீ பாரு சண்டை எழுத்துட்டு போய் அவங்க பேசுவாங்க, அவங்க பேசிக்கிடுவாங்க. அதுல நம்மால ஆம்பளை ஆளு இடையில நிலையாம் பாரு. எப்படி அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கு வேலை செய்யுது. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அத்தாச்சி அண்ணே அண்ணன் அத்தாச்சி
என்ன சொல்ல வர்றப்ப என்ன சொல்ற அவனுக்கே தெரியாது. அத்தாச்சி அண்ணன் வந்துட்டேன். என்னது அண்ணன் வந்துட்டாளா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லைன்னா இவங்க விளையாடலாம். அத்தாச்சி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்திட்டு வருவாங்க. அப்படி அண்ணன் அப்படி 2 ரவுண்டு சுத்துவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓட்டிக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பாரு, ஏன்டா முளைப்பாரி ஓட்டம்னு. நம்ம ஆளுல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நிப்பாங்க. ஓஹோ, ஏன் சண்டை போட்டுக்கிட்டா? அல்ல, அது போய் நிப்பா. அது மாதிரி குரூப் இருக்குல்ல சார். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இது எப்படி உனக்கு தெரியும் கிள்ளுனது? நம்மளும் இந்த பழக்கம் தான் இருக்கு. நம்ம இந்த வேலை பார்த்துருக்கோம்ல, நீ தான் கிள்ளுன. அதனாலதான் கைதட்டி சொல்லணும். நல்லா கைதட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இருக்காங்க. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாலே அது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. பொய். என்னப்பா பொய்யா? நம்மளும் வருஷத்தோடதான் சிரிக்கிறோம். எந்த நோய் விட்டு போயிருக்கு? நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. சோறு அதிகமா தின்னா சுகரு, பாலக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்தகரி சாப்பிட்டா கொழுப்பு, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. மனுஷன் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை என்னது, இந்த வருஷம் வைக்க குளத்தை திம்பமா மாடு திங்கிறது யாது? நானும் அப்படித்தானே இருக்கேன். அதுவும் கிடைக்கல. கேரளாவில இருந்து ஒரு குரூப் வாரே, அவன் கட்டினா 80 ரூபாயா, நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா. மொத்தமா கட்டிட்டு போட்டாங்க. நம்ம எப்படி வாழ போறோம்னே தெரியல. இப்ப மனுஷன் நாட்டில் எப்படி பேசுவான் தெரியுமா? நம்ம நாடகத்தில் நல்லா சம்பாரிச்சு நம்ம டெய்லி நாடகத்தை பண்ண ஊர்ல பேசுவேன். டெய்லி நாடகம்யா, நம்ம இங்கே வந்து கடந்து கண்ட வேண்டியவெல்லாம் திட்டு வாங்கி இந்த காசை வாங்கிட்டு போகணும்னு படுற. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் கோமாளி வந்துட்டு ஒரு ஆள் கேட்குறேன், வெட்டி குதி எப்படா வர அப்படி. மணி என்னடா இது? இந்த கொடுமைலாம் பெரிய கொடுமை. பெட்டி எவ்வளோ சிரமப்பட்டு காசு வாங்கி நாடகத்துக்கு போயிடணும் ஒரு கார் வாங்கி ஓட்டணும் வச்சுக்க, நம்மளால பேச ஆரம்பிச்சு. எப்படி டெய்லி நாடகம்ல ஏறி போச்சியா, கார்லேயே போவாள் அப்படின்னு சொல்லுவேன். காரை விட்டுட்டு பைக்கில் ஒன்றும் வச்சுக்க, வண்டி வாங்கினான்னா டிவி கட்டலைன்னு காரை தூக்கிட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். பைக்கை விட்டுட்டு நடந்து போன வச்சுக்கோங்களேன், ஊரு காய்ச்ச தின்னவுன்னா சுகர் கூட்டிடுச்சு. நடந்துக்கிட்டு தான் தெரிஞ்ச மனுஷன் நம்மளை வாழவும் விட மாட்டேன், சாகவும் விட மாட்டேன், அவனும் வாழ மாட்டேன். இதுதான் பிரச்சனையே. மனுஷன் எப்படி வாழ போறோம்னே தெரியல. தயவுசெய்து நான் வளர்த்தாத்தாக்கா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆத்தா அப்பேன் என் தங்கச்சி எல்லாரும் கும்பிடு கேட்குறேன். தயவு செய்து பைக்கில் போயிலே ரொம்ப கவனமாக போங்க. உங்களை கும்பிடு கேட்குறேன், வளர்த்த அண்ணே அக்கா. ஏன்னா நம்ம சரியாகத்தான் போவோம், எவனாவது வந்து மோதிடுவேன். அன்னைக்கெல்லாம் 2 பயலுக்கு பைக்கில் போயிட்டுருக்கேன் அவசரத்தில். ஒரு 18 வயசு இருக்கும், ஒருத்தனுக்கு 19 வயசு இருக்கும். 2 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு தான் போனேன். திடீர்னு கொண்டு ஒரு டிப்பருக்குள்ள கொண்டே விட்டேன். விட்டு பார்த்தா அவங்க ஒரு குடல் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே. தயவு செய்து கும்பிட்டு கேட்குறேன் என் தம்பியெல்லாம், அண்ணன் தங்கச்சி எல்லாரும் பைக்கில் போய் ரொம்ப கவனமாக போங்க. அது மட்டும் இல்லை, நான் வளர்த்த ஆத்தாக்க குழந்தையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறேங்க. ஏன்னா ஒரு ஆளும் கல்யாணம் காட்சி பண்ணி குழந்தை ஊட்டி இல்லைன்னா 4 பேர் அசிங்கமாக பேசுவேன். கண்டிப்பாக அந்த குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கும்னே படுற பாடு. குழந்தை இல்லாமல் முந்தாள் வீடியோ பார்த்தேன். சுற்றுலா போயிருக்காங்க, படகு போட்டிங் போகிறாங்க. சரி, போகிறதுல பாருங்க அந்த போட்டு கவுந்துருச்சு. கவுந்து அந்த பெத்த தாய் இந்த பிள்ளைய விட மனசில்லை, அப்படியே கட்டி பிடிச்சபடியா செத்துருச்சு. அந்த குழந்தையும் இறந்துருச்சு, அந்த தாய் இருந்தாலும் பெரிய வேதனை. அதான் ரொம்ப தயவு செய்து குழந்தையெல்லாம் ரொம்ப பத்திரமா பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தை நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு காரு நின்றுச்சு. காரு கதவை திறந்துக்கிட்டு காரு நேரம் உள்ளே போயிட்டேன். காருக்கு உள்ள ஒன்னா காரு கதவு லாக் ஆகிக்கிச்சு. லாக் ஆகிட்டு 3 வயசு 3.5 வயசா இருக்கு அந்த பையன். கதவு லாக் ஆகிட்டு புள்ள ஒரு 3 மணி நேரமாக மூச்சு திணறேன். மூச்சு திணறி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிட்டேன். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், வளர்த்த ஆத்தாக்க. தாய் தப்பு முக்கியம், குழந்தை ஊட்டி நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கிறேன். நம்ம ஓட்டு பொண்டை ஆத்தாப்பெல்லாம் விட்டுப்புட்டு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், சுண்டல் வாங்கி கொடுக்குறேன்,
சேலை வாங்கி கொடுக்குறேன், பட்டாணி வாங்கி கொடுக்கணும்னா நம்ம தெருவில் தான் நிற்போம். எத்தனை பேர் எத்தனை தெய்வம் இருந்தாலும் நமக்கு முதல் தெய்வம் தாய் தகப்பன் தான். தாய் தகப்பன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையிலே வாழவே முடியாது. அதெல்லாம் எங்கள் அப்பா சொன்னார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் கார் வாங்க முன்னே நகையெல்லாம் அடை வச்சு விட்டு கார் வாங்கினேன். நாடகத்துக்கு போறமே பந்தாக தெரியும். ஓஹோ, நம்மகிட்ட விடுஞ்சு 5000 10,000 காசு கிடைக்குது. ஆமா அப்படின்னு கார் வாங்கினேன். கார் வாங்கி 1 மாசம் தான் ஓட்டினேன். அப்புறம் ஓட்டிட்டு போய் அப்புறம் போய் சாதகம் பார்த்தேன். சொன்னார், தம்பி உன் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஓஹோ, பங்குனி 4ஆம் தேதியிலிருந்து நீ பெரிய ஆள் ஆக போறேன்னு சொன்னேன். பங்குனி 4ஆம் தேதி தான் கொரோனா மயிரே வந்தது. அதை மட்டும் வாழ்நாள்லே நான் மறக்க மாட்டேன். அதோட வாங்கின காரம் மறுபடிக்கு வித்துப்புட்டு திருப்பி நகையை திருப்பினேன். இதெல்லாம் நான் அனுபவம். எங்க அப்பா அப்பே சொன்னார், என்னன்னு தம்பி அகல கால் வைக்காதீங்க தம்பி அப்படின்னு. அவர் பேச்சாலும் கேட்கல, போப்பாங்கிட்ட அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தாய் தகப்பன் தான் முக்கியம். தயவு செய்து கும்பிட்டு கேட்குறேன். நான் வளர்த்து அண்ணன் தங்கச்சி எல்லாருங்க அவங்கள மட்டும் பற்றியா ஓட்டு அவங்க மனசு நோகுற மாதிரி நடந்து வச்சுங்க. நம்ம வாழ்க்கையில எப்போவுமே நல்லா இருக்க முடியாது. ஆனால் தாய் தகப்பன் சும்மா பேசுவாங்க, நீ நல்லா இருக்க மாட்டேடா, விளங்க மாட்டேடா, கருத்தினையும் பிடிச்சவனே, அதெல்லாம் பலிக்கவே பலிக்காது. எப்போவுமே நமக்கு தாய் தகப்பு முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தோன்றான். இதுக்கு மேலே பேசணும்னா பப்பனுக்காரன் போட்டு அறுத்து குமிக்கிறேன். அது முண்டை போய் உள்ளே ஓரேன் இல்லை வந்து பொலியது மாதிரி நின்று குண்டியை ஆட்டிக்கிட்டே இருக்கேன். எப்போத்தான் இந்த ஒரு அக்கா தலையில் அடிச்சுட்டு போடா முண்டை போயலாம் உண்மைதாங்கிறாங்க. அப்போ அது மனசுக்குள்ள என்னென்ன நினைச்சிருக்கு, வெறியா இருக்கிறாங்க. ஒன்றும் சொல்ல பொறுமை பத்தாது. நம்ம 5 நிமிஷம் யாரோட பேசினா அதுவே கடுப்பா இருக்கு. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வேதனை வருமா? நான் உள்ள போயிட்டு பொம்பளை படி வர சொல்லுவான். யாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிப்பீங்க. நம்ம வர்க்கம்லாம் போக மாட்டாங்க. போனாலும் போயிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் மட்டும் இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ்றது நம்ம பெண்கள் தான். எப்படி அந்த பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழவே முடியாது. ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். பைப்பில் தண்ணி இன்னி பிடிச்சிக்கல, கொடை மட்டும் லேச்சா இடிக்கட்டும். உன்னை தெரியாடி இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தான் வச்சிருந்த கிளர்க்க பைக்கில் ஏற்றுக்கு தெரிஞ்ச அப்படின்னு மண்டை உள்ள வர பேசும். அவதான் கடிக்கு இதை கடிக்கு அப்படின்னு. நம்ம ஆம்பளையெல்லாம் அப்படி இல்லை. கோவம் தான் நோத்தா நம்ம சொல்லுவேன், வெற்றியும் குத்துறமே அதோட முடிஞ்சிச்சு. இது மண்டை உள்ள வர நீ அதை செஞ்சா இதை செஞ்சா அந்த வெள்ளச்சட்டை ஓடுக்கிறதோட திடுன்னு ஏறி போன காரைக்குடி டவுன்ல என் கண்ணார பார்த்தேன்டி. நீ நிறைய பேசுற, நீ யோக்கியமாடி நோத்தா யோக்கியமாடி. குடும்பத்தையே சேர்த்துக்கிட்டு இடிச்சா சண்டை அங்கே வந்து அப்படி வந்துடும். அதே மாதிரி இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் இல்லை, அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க நல்ல விஷயம் தானங்க லோனு. நீ வேற முந்தா நாள் எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சரி சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட விட மாட்டேங்குதுடா. 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறது. ஆமாயா, வீட்டிலே ரெடியா வச்சுக்கிறதுங்க. இந்த லோனு வாங்குற அன்னைக்கு புருஷங்கார மேல அவன் பொண்டாட்டி கண்ணங்கரேன் இருக்கு. நம்மால் டயலாக் கொடுப்பான் பாரு, நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி அப்படின்னு எனக்கு தான் தெரியுது. எதோ தெரியாம நோன்றானா என்னன்னு தெரியல. மைக்கு நல்லாத்தான் வச்சிருந்தேன். பாவம் இன்னும் நல்லா இருந்துச்சு, இப்போ திடீர்னு சங்கு ஊதுது. பாவனும் குறை சொல்ல முடியாது. எதையாவது நமக்கும் எப்படியாவது சரியாயிரும். பாவம் குறை சொல்ல முடியும். வயசு இல்லை, பேரு தான் பாவம். எதையோ அமுக்குனா சத்தம் இப்போ நின்றுச்சு. மறுபடியும் வந்துடாம நீ கும்புறா ஐயா, நீ தாண்டா என் உசுறு, நீ இல்லைன்னா நான் மண்டையை போட்டுருண்டா. அதான் உண்மை. இந்த குரல் மென்மையானது. இந்த குரல் தன்மை இத்தனைக்கு ஆண்டு இலசு போலதான் இருக்கு. அந்த மென்மை அது சரி பண்ணுறது இந்த ஒளிபரிக்குத்தான். உண்மையில அவங்க நமக்கு தெய்வம். நான் சொல்றது சும்மா விளையாட்டு சொல்லுவேன். அந்த ஆப்ரேட் பண்ண ரொம்ப சிரமம். பாவம் அந்த லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மளால டைலாக் கொடுப்பேன், வரணும் ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லுவேன். எத்து பணம் வாங்கத்தேன் எத்து பல்லா இருக்கு நம்மளால சொல்லுவேன். பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை பயடி பரட்ட மாதிரியே திருடேன்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா பொண்டாட்டிக்கு பூவு சேலை ஜாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி. புருஷன் நைஸா பொண்டாட்டை கேட்பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க மற்ற நாள்லாம் அவங்க மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. எப்படி? ஆசீர்வாதம்,
விடிவெள்ளி, ஆ. எல்லண்டி, களஞ்சியம், மதுரா, பிரகதீஸ்வரி, எவ்வளவு ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அது எப்படி அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? எதனால பணம் வாங்குறவரை அந்த புருஷன் கொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சிருக்கேன், மச்சினை தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குறவரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அது எதுக்கு? அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க கும்பிட்றக்கா, அக்கா 2 பொம்பளை அப்படி வச்சிருக்கேன், வேலையை நீக்கிடுவாங்க அக்கா உங்களை கும்பிட்றக்கா. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இருக்கு விடிவெள்ளின்னு. அது எப்படி? விடியுமா விடியாதோ? 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு அவன் லோனுக்காரனா இல்லை புருஷனா நமக்கே தெரியல. வந்து வீட்டு வாசல வந்து ஒரு பாயை ஒன்று விரிச்சினேன். பாயை விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுக்கிறேன். அதான் விடிவெள்ளியா. அந்த விளக்கு எரியையிலே பணத்தை வசூல் பண்ணிடுவேன். பணத்தை வசூல் பண்ணி விளக்கு அமைச்சிடுவேன். இதோட நம்ம வீட்டில் 2 குட்டியாச்சிரா போயிடணுமா, அவங்க வீட்டில் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பா. குழுத்தலைவி அவங்க பார்த்தா அடியே ஆத்தி இந்த நாட்டே ஆளப்போற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட் பேக்கு, ஹீல்ஸ் வச்ச செருப்பு, நான் தான் குழுத்தலைவி, மயிரை புடுங்கின தலைவி அப்படின்னு. 5ஆம் தேதி ஆச்சுலாம் இருக்கு. அடியே அமுதா ஆனந்தி அவன் வீட்டில் இளவலுக வந்துட்டாங்கிறது. பணம் வாங்கலே சிரிச்சுக்கிட்டே வாங்குறது. பணம் கட்ட போச்சு மாமியா மண்டே போச்சு, குழந்தை சிரிச்சா இருக்கேன். அதுலேயே போய் கொடுத்த காசு கட்ட திடீர்னு சாமி வந்துரு. எப்படி? ஆத்தா வந்திருக்காரா? அத்தா எப்ப பணம் கட்டிய கட்டேன்டா ஆத்தா. ஆத்தா வந்திருக்கேன்டா. பாலகா பாலகா வாழகாவா எப்பதான் காசு கட்டுவியா? கட்டேன்டா. அந்த வீடியோ எனக்கு பார்க்கலையா? பார்த்தா என்ன தெரியும். நிறைய குரூப் கட்ட முடியாத உடைக்கு அப்படிலாம் இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். 50,000 வாங்கினா 80,000 கட்டணும். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதிய வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளும் லோனுன்னா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனமோன்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். அது பொண்டாட்டிகள் முதுகுலே கதவை சாத்திட்டு முதுகுலே குத்தும் சங்கு சங்கு சங்குன்னு. நம்மளால உள்ள இருந்து கத்தான் சாகடி சாகடி அடி வாங்குறது இவனா இருக்கும். சாகடி சாகடி வெளியே வந்து மாப்பிள்ளை உங்க அக்கா பிரிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சுடுதண்ணி காய வச்சு உத்தரவு கொடுக்க. நிறைய குரூப் அப்படிலாம் இருக்கு. யாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகர் மற்றும் எங்கள் நாடகத்தினை வீடியோ கரைச்சி எடுத்து கொண்டிருக்கிற அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இது உங்கள் ஊரு அண்ணா. இது என்ன சிவா யூடியூப் சேனலு எங்கும் தமிழ். அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவங்க கைபேசி கொண்டு போகிறது. நம்மெல்லாம் நாடகத்தை பார்க்கணும். இந்த கலைஞர்கள் எல்லாம் தேர்வு செய்யணும்னா எல்லாமே இந்த யூடியூப்ல பார்த்துட்டு தான் இப்பெல்லாம் கலைஞரில் மாதிரிலாம் ஊருக்காரில் ஏமாற்ற முடியாது. இப்போ எல்லாமே யூடியூப்ல பார்த்து அவங்கள போடுங்க இவங்கள போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூடியூப் தான் எல்லாத்துக்குமே காரணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கணும். நன்றி. இன்னைக்கு வந்த வணக்கம். உள்ள போயிட்டு சூரக்குடி ரவி ரமேஷ் பாண்டியவர்கள் சார்பாக ரூபாய் 100 இங்கே பப்ளாங் நடிக்கும் கார்த்தி அவர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். எனக்கு என்பதை பற்றி பெருமைப்படுத்தி அன்புலவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். என்ன செய்ய போறோம் அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே சின்னே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே.
வணக்கம், மந்தனம், நமஸ்தே, லவ குஸ்கா. அருமையான சாப்பாடு ஏற்பாடு, குஸ்காவா? அருமையான ரசிகர்கள் கூட்டம் பார்த்தா வந்துகிட்டே இருக்கு. அந்த தெய்வ கடாட்சத்தோட அந்த தெய்வ வரையில ஆமா, அந்த ஊர்க்காரெல்லாம் முன்னால் நின்று அந்த சாமி கும்பிட்ற சந்தோஷமே வேற. கண்டிப்பா ரொம்ப சிறப்பான தரிசனம், சிறப்பான ரசிகர்கள். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஓஹோ. ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எது வைக்கலாம்? கிராமிய நிகழ்ச்சி. ஓஹோ. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். அப்படி. ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா புருஷன் முண்டாட்டி டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். ஓ, டைவர்ஸ் நிகழ்ச்சி. அதனப்பா அது. ஒரு 50,000 இருந்தா புருஷன் தண்ணியை குடிச்சிட்டு ஊர் வம்ப இழுக்கலாம். அதெல்லாம் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். பெரும்பார்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பெருமதி விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களே, எதிர்கால இளைஞர்களே, இலட்சுமி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கால் சென்று மாலையில் வேறு விவசாய மக்களே, அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் அப்படி தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே. உண்மையா ஒரு அக்கா சொல்லுது, ஆமாவா தாங்க முடியல. மற்றும் காஜவாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் அருகந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த நகரத்தார்களே, அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக வரவேற்றுக் கொண்டு எங்கள் நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி. பப்புன்னு வந்தாச்சு. சரி. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. சில பேர் யாரா போன வருஷம் நொக்கால ஒளி சொல்லியிருப்பேன், அதுக்கு இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படி சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. சரி. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு, 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எறிவே, சரி எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அவன் அடி வாங்கினாத்தே அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில உறுப்பு வந்திருக்கும். சரி. சில ஆளுங்க பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம வந்திருக்கும். ஓஹோ. சில வீட்டுல பார்த்தா உளுந்து வாங்கிட்டா பருப்பு வாங்கிட்டான்னு கொலையா கொண்டு வருவா. நம்ம நாடகம் பார்க்க போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல. சரி. அப்படின்னு சில ஆளுங்க வந்திருப்பாங்க. என்ன சில பேரு? சில ஆளுங்க எதுக்கு வந்தோம்னே தெரியாம வந்திருப்பாங்க. சில ஆளுங்க வீட்டுல படுத்துக்கிட்டு பயந்து கிடக்கும் சொல்லிட்டு இங்க வந்திருப்பாங்க. சில ஆளுங்க கடங்கார இமுசை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. ஓஹோ. நைட்டா வீட்டுக்கு வந்தா வந்துருவாங்க. நம்ம வீட்டுல சூற குடிக்க நாடகம் பார்க்க போயிட்டோம்னா வந்து வீட்டை பார்த்துட்டு அவன் பாட்டுல போயிருவேன் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஒரு ஆள் ஒரு நோக்கத்துல வந்திருப்பாங்க. நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க எத்தனை கலைஞர்களே பார்த்தாலும்
நம்ம ஊர்ல தலை சிறந்த கலைஞர்களே தேர்வு செஞ்சு நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அனைவரும் அமைதியா இருந்து இந்த நாடகத்தை ரசிக என்பதை தெரிந்து கொண்டு நம்மளெல்லாம் காக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கேட்டவரும் தந்திடுவாள். அந்த குழந்தை செல்வங்களை வாரி வாரி தந்திடுவாள். நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வைத்திருவாள். நம்ம சூரக்குடியில விட்டிருக்கின்ற அந்த படை தலைவி நாயகி அம்மனை வணங்கி என்ன பார்த்தீங்களா, தெய்வம் பேரு படை தலைவி. அந்த தலைவி நினைத்தாலே அந்த பேர் ரொம்ப பொருத்தமான பேராத்தான் இருக்கு. அந்த தெய்வம் வரையில நம்ம ஆடுகள் அப்படியே படை திரண்டு அந்த தெய்வத்தை வணங்கினாங்க. அதே அந்த படை தலைவி நாயகி அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிப்போம். கொஞ்சம் வாலியம் எக்க வாங்கி தலை கொஞ்சம் சுருக்கணும். சாமி வணங்குறதா? சாமி பாடுக்கு பட்டாம்பூச்சிங்கிறேன். குடும்பத்தோட சூரக்குடிக்கு வருவோ வருவோ இந்த குறைகள் எல்லாம் படைத்தலைவி நாயை கிட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் அம்மனு கிட்டே சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்தா படை தலைவியை நினைப்போ. கவலை வந்தா படை தலைவியத்தான் நினைப்போ. கோவிலுக்கு வருவோம், நாம வருவோம், நம்ம குறைகள் எல்லாம் அம்மனுக்கு சொல்வோம். குடும்பத்தோட சூரக்குடிக்கு வருவோம் வருவோம். இந்த குறைகள் எல்லாம் அம்மனுக்கு சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் அம்மனுக்கு சொல்வோம். காரோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காரோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காரோடு கஷ்டப்பட்டு நடப்போம். அவளை வந்தா அவளை வந்தா குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம், நாம வருவோம், நம்ம குறைகள் எல்லாம் அம்மனுக்கு சொல்வோம். தொட்டில் கட்டுவோம், பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம், தொட்டில் கட்டுவோம். அம்மன் கையிலே அறிஞ்சவாரும் புரிஞ்சவாரும் அம்மன் கையிலே, அம்மன் கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே. குடும்பத்தோட சூரக்குடிக்கு வருவோம் வருவோம். குறைகள் எல்லாம் அம்மனுக்கு வருவோம். வருவார் படை தலைவி, படை தலைவி நிறைவேற்றி வைப்பதுமே படை தலைவி. நிறைவேற்றி வைப்பதுமே படை தலைவி. ஆட்டமாடி வாராரை படை தலைவி, ஆட்டமாடி வாராரையா படை தலைவி, ஆட்டமாடி வாராரை படை தலைவி. ஆதரிக்கும் தெய்வமுமே படை தலைவி, நம்மை ஆதரிக்கும் தெய்வமுமே படை தலைவி. குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம், நாம வருவோம், நம்ம குறைகள் எல்லாம் அம்மன் கிட்டே சொல்வோம். அதோடு கஷ்டப்பட்டு நடப்போம், அதோடு கஷ்டப்பட்டு நடப்போம். பலே பலே கைதட்டி 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 உற்சாகப்படுது. அன்பு உறவுகளை நான் வளர்த்த ஆத்தகம் நல்லா கைதட்டுங்க. புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறீங்கல்ல, நல்லா கைதட்டி உற்சாகப்படுது என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான்.
மனுஷன் படுத்தே கிடம்னா இடுப்பை கடுக்கும், ஆமா ஆமா, உட்காந்தே இருந்தோம்னா கால் மரம் இருக்கும். சரி ரைட்டு. டெய்லி கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வத்தி போச்சு, பேச முடியல. நாடகத்தை மாத்திரம் பார்த்தா மாற்றவே மாட்டேங்கிறீங்க, முடியலை என்னால். என்ன செய்யணும்னே தெரியல, சேட்டை இல்லாமல் போயிடுச்சு. டெய்லி கத்தி கத்தி கொட்டை வேற ஏறிடுச்சு, ஒன்றுமே செய்ய முடியல. அதை காட்டிலும் இது திடீர்னு குறைஞ்சிருது, தொண்டையை பிடிச்சி இழுக்குது, பேச முடியல என்னால். வலை மற்றும் என்ன ரத்தம் ஒன்றாரமா. ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் கலைஞர்கள் எப்படி செய்யணும், முதல்ல முக்கியத்துவம் ஒளிபரிக்குத்தான். ஒளிபரிக்கு நல்லா இருந்தாத்தான் நாடகமே நல்லா இருக்கும். ஐயா டிஆர் மாலயம்லாம் வந்தாலும் ஒளிபரிக்கு நல்லா இல்லைன்னா அந்த நாடகம் 10 பைசாவுக்கு புண்ணியம் இருக்காது. நீங்க எத்தனை கலைஞர்கள் வந்தாலும் சரி, ஏன்னா முதல்ல ஒளிபரிக்கு முக்கியம், அதுக்கடுத்து நாடக ரசிகர்கள், அப்புறம் நாடக கலைஞர்கள், அப்புறம் சாப்பாடு ஏற்பாடு எல்லாமே இருந்தாத்தான் அந்த நிகழ்ச்சி சரியா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன நேரத்திலும் பொன்னவரமாய் விளங்கக்கூடிய சூரக்குடி ஸ்ரீ படைத்தலைவி நாயகி அம்மன் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் நடத்தும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகை. பரப ஆண்டு சித்திரை மாதம் 22ஆம் தேதி 5/5/2026 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்வாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம். பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி ஒரு நடிப்பு செய்வேந்தன் அன்புடன் மதுரையைச் சேர்ந்த பி எஸ் செந்தாமரை கண்ணன் அவர்கள் விறகுமடையிலே வேடன் வித்தனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். எதுகுமலை உரையாடி குயிலோண்டு குயிடும் கோகில வாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி புதுகையைச் சேர்ந்த ஜெயலலிதா அவர்கள் விறகுமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்கள் கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு மாமா சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் ஒரு சிறந்த பேச்சாளர். அன்பு மாமா புதுவை அருகாமையில் வையாபுரியைச் சேர்ந்து செந்தில் குமரன் அவர்களை விரங்கமலையிலே நாடகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்மோனிய கணேசு ஆர்மோனிய சக்கரவர்த்தி அன்பு மைத்திர புதுவையைச் சேர்ந்த ஐயப்பன் அவர்கள் விரங்கமலையிலே ஆர்மோனிய பின்பாட்டை செய்வார்கள். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் நாளைக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்லா வாழ்வை வாழ பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் நாளைக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்லா வாழ்வை வாழ பெற வேண்டும். நாடுக்கு செல்வங்கள், வீடுக்கு லாபங்கள்,